இந்தியா சாதி ஏற்றத்தாழ்வு தீண்டாமை ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் இது எல்லாமே நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு பரிச்சயப்பட்ட வார்த்தை. அதையும் தாண்டி இந்தியாவில் இருக்க அத்தனை பேர்கிட்டையும் சாதின்னு கேட்டாலே அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பிறந்தாங்க, காலில் பிறந்தாங்க, கையில் பிறந்தாங்க, மூக்கில் பிறந்தாங்க, வாயில் பிறந்தாங்க, பிராமணர்கள் ஒடுக்கிட்டாங்க. இதுதான் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்மேட், ஒரு டெம்ப்ளேட். இதுக்கு முன்னாடி இந்த சாதிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்ணம் மற்றும் குடி. இவ்வளவு தான் இந்தியாவில் இருந்தது. அதுவும் இப்போ நாம் சாதியை எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரியான அமைப்பில் கிடையவே கிடையாது. இங்கே இருக்க பெரும்பாலானோருக்கு இங்கே ஒடுக்கப்பட்டாங்க, பிதுக்கப்பட்டாங்க, நசுக்கப்பட்டாங்க, பிராமணர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த கேஸ்ட்ன்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் இவங்களுக்கு அறிவு. ஏன்னா அந்தளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய தற்கொலைகளுக்கு சாதியை பற்றிய புரிதலும் இந்தியாவுடைய வரலாறு பற்றிய புரிதலும் இருக்குது. இந்த கேஸ்ட்ன்ற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் மற்றும் ஸ்பானிஷ் இங்கே பயன்படுத்திய இந்த ஸ்பானிய வார்த்தையான காஸ்டா அந்த வார்த்தையிலிருந்து உருவானது தான் இந்த கேஸ்ட். இந்த கேஸ்ட்டை அங்கே எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயல் பிளட்ஸ், அதாவது உயர்ந்த குடி, அந்த ரத்தத்தை கொண்டவங்க தான் முதல்ல உருவானாங்க. எப்போவுமே அவங்களுக்கு தான் முன்னுரிமை. அவங்களுக்கு கீழே தான் இந்த விவசாயம் செய்கிறவங்க, போர் புரிகிறவங்க, பாத்ரூம் கழுவுறவங்க, பெருக்கிறவங்க, கூட்டுறவங்க, துணி துவைக்கிறவங்கன்னு இது மாதிரி அமைப்பை உருவாக்கி அதை பின்பற்றி வாழ்ந்தவங்க தான் இந்த ஐரோப்பியர்கள். இந்த ஐரோப்பியர்கள் தான் இந்த ஸ்பானியா மற்றும் போர்ச்சுகீசிய வார்த்தையான காஸ்டா என்ற வார்த்தையிலிருந்து கேஸ்ட் என்ற வார்த்தையை உருவாக்குனாங்க. இவங்க இங்கே இந்தியாவுக்குள்ள முதல்ல வந்த ஐரோப்பியர்கள் யாருன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக முதல்ல கிடைக்கக்கூடிய விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். இந்த போர்ச்சுகீசியர்கள் ஏன் இந்த காஸ்டான்ற வார்த்தையை இங்கே கேஸ்ட்னு புகுத்துனானுங்கன்னு உங்களுக்கு எப்போ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இவனுங்க எப்படி சாதிய வெறியோடு நிறவெறியோடு கொடுமைப்படுத்தி வாழ்ந்தானுங்களோ அதை இங்கே வந்து வேதங்கள் மூலமாக வர்ணங்கள் குடிவழி வாழ்ந்த மக்கள் முன்னிலையில் மக்கள் மேலே என்ன பண்ணிட்டானுங்கன்னா இது சாதி ரீதியான அடக்குமுறை நிறைந்த ஒரு சமுதாயம், இந்தியா முழுக்கவே இப்படி தான் இருக்குன்னு என்ன பண்ணிட்டானுங்கன்னா அவனுங்களுடைய ஆதிக்கத்தை இங்கே செலுத்த கேஸ்ட்ன்ற வார்த்தையை இங்கே புகுத்தி இங்கே இருந்த குடிவழி வாழ்வியல் முறையை என்ன பண்ணானுங்கன்னா சாதி வழி ஏற்றத்தாழ்வின் மூலமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்ன பண்ணானுங்க புகுத்திட்டானுங்க. இந்த கேஸ்ட்ன்ற கட்டமைப்பு நம்முடைய ஐரோப்பாவில் இருப்பது போல கிடையாது. இந்த இந்தியாவில் அது வேறு மாதிரியான கட்டமைப்பை கொண்டுள்ளது. அதையும் தாண்டி இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா இந்த கேஸ்ட் கட்டமைப்பு தான் இஸ்லாமிய ஊடுருவலிலிருந்து இந்தியா முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடாக மாறாமல் பாதுகாத்து வைக்க உதவியதுன்னு பெரும்பாலான வெள்ளை ஆய்வாளர்களே சொல்கிறானுங்க. ஆனால் இங்கே இருக்க தற்கொலைகளுக்கு இதனுடைய உண்மைத்தன்மை புரியவே இல்லை. கேஸ்ட்டை இவனுங்க பயன்படுத்தி இங்கே இவனுடைய ஆளுமையை செலுத்த இங்கே இவனுங்க இந்தியாவுடைய வளங்களையும் செல்வத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போக இவனுடைய ஆளுமையை இங்கே நிலைநிறுத்திக்க இவனுங்க உருவாக்குனது தான் இங்கேயே உங்களை சாதிரியாக அடக்குமுறை பண்ணுறாங்க, ஒடுக்குமுறை பண்ணுறாங்கன்னு இங்கே இருந்த மக்கள் மேலே இவனுங்க இந்த சாதி என்ற வார்த்தையை திணிச்சு அதன் மூலமாக இவனுங்க ஆள ஆரம்பித்தானுங்க. இந்த காஸ்ட்ன்ற வார்த்தையை அங்கேருந்து இங்கே வந்து புகுத்திட்டானுங்க. புகுத்தினதுக்கப்புறம் இங்கே இவங்க வந்து என்ன பண்ணணும், ஆளணும்னு இவனுங்க நினச்சானுங்க. அப்படி ஆளணும்னு நினச்சவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதே கேஸ்ட் என்ற கட்டமைப்பு தான். ஏன்னா இந்தியர்களுடைய சாதிய கட்டமைப்பு வந்து இந்த ஐரோப்பாவில் இவனுங்க பண்ணுற மாதிரியான கட்டமைப்பு கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க வேறு மாதிரியானது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயமும் இணைந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இங்கே சாதியாக இருக்குன்றதே இவனுங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்படி இருந்தால் இங்கே நம்முடைய ஆட்சியும் செலுத்த முடியாது, கிறிஸ்தவத்தையும் பரப்ப முடியாது, இங்கே இருக்க வளங்களையும் கொள்ளையடிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா இங்கே பிராமணர்கள் தான் எதிரி, பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் சத்திரியர்கள், வைசியர்கள், தீண்டத்தகாதவர்களும் ஒதுக்கி வச்சதே இவனுங்க தானே. அவனுங்க ஐரோப்பாவில் எப்படி பண்ணிட்டு இருந்தானுங்களோ அதை அப்படியே இங்கே திணிச்சு இங்கிருந்த மக்களை என்ன பண்ணானுங்கன்னா இதை நம்ப வைக்கிறதுக்கு முதற்கட்டமாக மதமாற்றம் வேலையை பண்ணானுங்க. ஏன்னா மத ரீதியாக இவங்க பக்கம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை அவங்க ஏற்றுப்பாங்கன்னு மத ரீதியாக பிரித்ததுக்கப்புறம் தான் இவனுங்க இந்த சாதி ரீதியான வேலையவே ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கிறானுங்க. இதுக்கப்புறம் தான் இந்த சாதி என்ற விஷயம் இந்தியாவில் காட்டுத்தீ மாதிரி பரவுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியாவில் வேதத்திலையும் சரி நம்ம தமிழர்களுடைய வாழ்வியல் முறையிலையும் சரி எங்கேயுமே ஏற்றத்தாழ்வை கற்பிக்கக்கூடிய சாதிய முறை கிடையவே கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல 2 கட்டமான வெள்ளையர்கள் இருக்காங்க, அதாவது இந்த ஐரோப்பியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள். ஒன்று
இந்தியாவை வந்து அதனுடைய உண்மைத்தன்மையோடு அதனுடைய செல்வவளம் நிறைந்த நாகரிகமாக இருந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அதனுடைய கலாச்சாரத்தை ஏற்று அதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வகை இந்த வெள்ளையர்கள்லையும் கிறிஸ்தவர்கள்லையும். ரெண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்முடைய ஐரோப்பிய நாகரிகத்தை விட கிறிஸ்தவ நாகரிகத்தை விட இவனுங்க பன்னெடுங்காலமாக உயர்ந்து இருந்திருக்கானுங்க. இப்பேற்பட்ட நாகரிகத்தையும் இப்பேற்பட்ட செல்வ வளத்தையும் கொண்ட நாடாக இந்த நாடு இருக்கே, இதை நாம் எப்படியும் அப்போ இருந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடவே கூடாது, அதை நாம் கேவலப்படுத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிற ரெண்டாவது வகையான இந்த கிரிப்டோக்கள் மற்றும் அதன் மூலமாக இங்கே மதம் மாறின கிரிப்டோக்கள் அதிகம். அது மாதிரியான வெள்ளைக்காரர்கள் அங்கே இருக்காங்க. இந்த ரெண்டு வகை தான் மக்களே. இதில் முதல் வகையில் இருக்கவங்க இந்த இந்தியாவை பற்றி நிறைய விஷயத்தை எழுதியிருக்காங்க. அதுலேயும் உண்மைத்தன்மை நிறைந்த விஷயத்தை எழுதியிருக்காங்க. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி இந்தியா இருந்தது, அதற்கு முன்பு எப்படி இந்தியா இருந்தது, பிரிட்டிஷ்காரனுங்க இங்கே வந்து என்னென்ன கொடுமைகள் பண்ணானுங்கன்னு தெளிவாக எழுதியிருக்கிறது இந்த முதல் ரகம் தான். இந்த ரெண்டாவது ரகம் என்ன மாதிரி எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரனுங்க இங்கே வந்து இந்தியாவை காப்பாற்றுறானுங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா வந்து காட்டு மிராண்டிகள் நிறைந்த நாடாக இருந்துச்சு. இவனுங்களுக்கு மொழி கிடையாது, இவனுங்களுக்கு சமூகம் கிடையாது, இவனுங்களுக்குள்ள எந்த ஒரு அறிவும் கிடையாது, கண்டுபிடிப்பு கிடையாது, தேடல் கிடையாது. ஏன்னா இவனுங்க காட்டு மிராண்டிகள்னு எழுதி வைக்கிறது தான் இந்த ரெண்டாவது கோஷ்டி. இந்த ரெண்டாவது கோஷ்டியை சேர்ந்தவனுக்கு தான் இந்த பிரிட்டிஷ்காரனுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு காட்டு மிராண்டிகள் நிறைந்த ஒரு கூட்டமாக இருந்திருந்தா எப்படி நம்மால் இப்பேற்பட்ட கலைகளை உருவாக்கியிருக்க முடியும், இப்பேற்பட்ட லிட்ரேச்சர்ஸை நம்மளால் உருவாக்கியிருக்க முடியும், இப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பை நம்மளால் கொண்டு வந்திருக்க முடியும்னு படிக்கணுன்ற அறிவு கூட இல்லை, படிக்காதவங்களுக்கும் இது தெளிவாக புரியக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்தியாவுடைய துரதிர்ஷ்டம், இந்த ரெண்டாவது கேட்டகரியில் இருந்தவனுங்க எழுதி வச்ச அத்தனையும் படித்த இடதுசாரி தற்குறிகள் இது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிட்டு சுற்றுறது தான் இன்னி வரைக்குமே இந்தியாவில் சாதி என்ற கொடூரமான விஷயம் அப்படியே தொடர்ந்துட்டு வர முக்கியமான காரணம். எட்மண்ட் பர்க் சொல்லுவார், இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் இருந்த சாதி முறையை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களை நசுக்கி அடக்கி ஒடுக்கி பிதுக்கி இவனுங்க அங்கே இருக்கக்கூடிய வளங்களை திருடவே அங்கிருந்த இந்த சாதிய கட்டமைப்பை இவனுங்க வேற மாதிரி திரிச்சு இப்போது இருக்கும் நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு வெள்ளைக்காரர் அவ்வளவு தெளிவாக சொல்கிறார். ஏன்னா அவர் கிளியராக இன்னொரு விஷயத்த சொல்கிறார், இந்த சாதிய கட்டமைப்பு தான் இந்தியாவுடைய ஆணி வேராக இருக்குது, இதனால தான் அங்கே ஒரு சமூகமே இயங்குது, இதில் ஏற்றத்தாழ்வுன்னு இந்த பிரிட்டிஷ்காரங்க சொன்ன மாதிரி எதுவுமே கிடையாது, இது அங்கே அவங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு கட்டமைப்பு, அதன் மூலம் எப்படி சமூகம் இயங்கணும்னு அவங்களே விதிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க, அதனால் ஏற்றத்தாழ்வுன்னு இவனுங்க உருட்டுற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு தெளிவாக இந்தியாவில் இருந்த சாதி என்பது இதுதான்றதை ஒரு வெள்ளைக்காரன் அவ்வளோ அழகாக புரிஞ்சு எழுதி வச்சிருக்காரு. கேஸ்ட்டுங்கிற வார்த்தை ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது, அது வலிந்து திணிக்கப்பட்டதுன்னு தேடினாலே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த கேஸ்ட்டை வச்சு இந்தியா எப்பேற்பட்ட நாடுன்னு இந்த உலகம் முழுக்க ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு இங்கே இருக்க பெரும்பாலான அறிவுஜீவிகளுக்கு தெரியாது. அமெரிக்கன் பாடப்புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா மட்டும் கிடையாது, இந்த ஐரோப்பாவிலேயே கேஸ்ட்னு எடுத்துட்டா எதை தெரியுமா ஃபர்ஸ்ட் இவனுங்க கொண்டு வரானுங்க? இந்தியா நாடு. கேஸ்ட் என்பது இந்தியாவில் நகர்த்த முடியாதது, அழிக்க முடியாதது, இந்தியாவில் இருப்பது போல கொடூரமான இந்த கேஸ்ட் சிஸ்டம் கிடையவே கிடையாதுன்னு பாடப்புத்தகத்தில் கற்றுட்டு வராங்க, பாடப்புத்தகத்தில் கற்றுக் கொடுத்துட்டு வரானுங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவை பற்றின ஒரு நல்ல எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தோன்றுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க, தோன்றாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த பாட புத்தகத்திலேயே இந்தியா இப்பேற்பட்ட நாடு தான் அப்படின்றத இவனுங்க கட்டமைச்சிட்டா இந்தியாவை பற்றிய உண்மையான வரலாற்று ஆய்வுகள் அது சம்மந்தமான புத்தகங்களை நாம் 1000 தூக்கி அவனுங்க மேலே போட்டாலும் அவனுங்களால் நம்ப முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேயே இவங்களுக்கு பூத்திடுறாங்க இந்தியா என்பது சாதியால் உண்டான நாடு, சாதி ரீதியாக ஒடுக்கி வாழக்கூடிய நாடுன்னு ஊட்டி வச்சுட்டானுங்க இல்லையா? அதனால அவனுங்களுக்கு புரியாது. சரி, இது அவனுங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இப்படி வெளிநாடுகளில் நம்முடைய நாடான இந்தியாவை பற்றி கேவலமாக இவனுங்க பாட புத்தகத்தில் வச்சு பாடம் நடத்துகிறானுங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கோமாளிகள் என்ன பண்ணுவானுங்கன்னா சிரிப்பானுங்க. ஏன்னா இதெல்லாம் தேவை, அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியா வந்து எப்பேற்பட்ட கொடூரமான நாடாக இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இங்கேயே சோறு தின்னுக்கிட்டு உருண்டுட்டு இருப்பானுங்க. அவனுங்களுக்கும் இவனுங்களுக்கும் வித்தியாசம் கிடையவே கிடையாது. ஏன்னா ரெண்டு கூட்டமும் தற்கொலை கூட்டம் தான்,
வரலாறை தேடி பார்க்குற அறிவு இல்லாத கூட்டம் தான். ஜேடி சண்டர்லாண்ட் அழகாக சொல்லியிருப்பாரு, ஒரு மனுஷனுடைய மூளையும் அவனுடைய உடம்பும் எதை தொட்டு அனுபவிக்குதோ, எதை உணருதோ, அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே வச்சிருந்த நாடு, உற்பத்தி பண்ண நாடு தான் இந்தியா. இந்தியாவில் இருந்த அத்தனை பொருட்களும் வேறு எங்குமே இருந்தது கிடையாது. இந்தியாவிலிருந்து வராமல் போயிருந்தால் இந்தியாவில் அனைத்தையும் செய்யக்கூடிய கரங்கள் இருந்தது. இந்தியாவில் பிசிக்கலாகவும் சரி, நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, இந்தியாவிலிருந்து வந்த முக்கால்வாசி விஷயம் தான் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு. இந்தியாவில் இல்லாத ஆட்களே கிடையாதுன்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியாவில் ஒவ்வொரு துறைக்கும் ஏற்றாற் போல ஆட்களை வச்சிருந்தாங்க. விவசாயத்துக்கு, போர் செய்கிறதுக்கு, ஆயுத உற்பத்தி பண்ணுறதுக்கு, பொருளாதாரத்துக்கு, ட்ரேடிங்க்கு, வானியலுக்கு, கலை மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு, ஸ்பிரிச்சுவல் விஷயங்களுக்குன்னு எல்லாத்துக்குமே இந்தியாவில் ஆட்கள் இருந்தாங்க. இப்பேற்பட்ட ஒரு மிக உயர்ந்த நாகரிகமாக இருந்த இந்தியாவைத்தான் இந்த ஐரோப்பியர்கள் பார்த்து பொறாமப்பட்டானுங்க. இந்த பொறாமையின் வெளிப்பாடே அவனுங்க முதல்ல என்ன நினச்சானுங்கன்னா, இங்கே இருந்த இந்த செல்வ வளத்தை எப்படியாவது நாம் திருடி கொண்டு வந்துடணும்னு நினச்சி தான் இப்பேற்பட்ட இந்தியாவைத்தான் அவனுங்க முதல் முறையாக இந்தியாவுக்குள் வரும்போது பார்த்தானுங்கன்னு ஜேடி சண்டர்லாண்ட் என்ற ஒரு வெள்ளைக்காரர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்க எத்தனை இந்தியர்களுக்கு இவர் விவரித்த மாதிரியான இந்த விவரிப்புக்கு ஏற்ற இந்தியாவுடைய வரலாறு தெரியும்னு கேட்டிங்கன்னா எவனுக்குமே தெரியாது. தெரியாமல் இந்தியா சாதியை உருவாக்குச்சு, வர்ண முறையில் இங்கே எல்லாரையுமே அடக்குச்சு ஒடுக்குச்சின்னு பேசக்கூடிய கோமாளிகள் இருந்த கூட்டமாக தான் நாம் இருக்கோம். ஆனால் ஒரு வெள்ளையன் இவ்வளவு அழகாக சொல்கிறாரு. இப்பேற்பட்ட இந்தியாவை இவனுங்க பார்த்ததும் இதை கொள்ளையடிக்க முடிவு பண்ணித்தான் இங்கே வந்தானுங்கன்றத கிளியராக சொல்கிறாரு. இதே விஷயத்தை தான் வில் டுராண்ட் தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அவருமே இந்தியா பார்க்கும்போது எப்பேற்பட்ட உயர்ந்த நாகரிகத்தின் மீது இந்த வெள்ளை இன கொடூரர்கள் எப்பேற்பட்ட கொடூரத்தை கட்ட வைத்து விட்டுருக்காங்கன்னு பார்த்து மனம் வருந்தி அவரெல்லாம் எழுதிட்டு போயிருக்காரு. ஆனால் இது போன்ற ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எத்தனை புத்தகத்தை இந்தியாவை பற்றி எழுதியிருக்காங்கன்றத இங்கே இருக்க பெரும்பாலான சாதியால் தான் இந்தியா வாழ்கிறது வளர்கிறதுன்னு ஊர்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது. 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இங்கே வந்த துவாத்தே பாபோசா என்ற ஒரு நபர், அவர் டிராவலர் தான். அவர் இங்கே பிராமணர்கள், சத்திரியர்கள், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ்ட்லாம் இருந்திருக்கு. ஆனால் இங்கே தீண்டத்தகாதவர்கள், அங்கே இவங்களோட இவங்க பழகக்கூடாது, இவங்களோட இவங்க உறவு முறை வச்சுக்கக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருந்ததா அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. இங்கே இது மாதிரியான சாதிய முறைகள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டு போனாரே தவிர இங்கே சாதிய கொடுமைகள் இப்பேற்பட்ட அளவில் நடக்குதுன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி 16th century. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் மர்ச்சன்ட், அதாவது வணிகர் என்ன பண்ணுவார்னா, அடிக்கடி இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் இந்த வணிக ரீதியான தொடர்பு. அப்போ இங்கே வந்து போகிறவர் அவர் நிறைய விஷயத்தை எழுதியிருக்காரு. அதில் அவர் இங்கே இந்த சாதியை பற்றியும் வர்ணமுறையை பற்றியும் பெருசாக எழுதவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வணிகர்களிலிருந்து ட்ராவல் பண்ணவங்கலேருந்து எல்லாருமே இந்தியாவுடைய இந்த உள்கட்டமைப்பு எப்படி இருந்ததுன்னு எழுதுவாங்க. அதில் பெரும்பாலானோர் இந்த சாதி என்பது மிக முக்கியமான கட்டமைப்பாக இப்போ நாம் இங்கே சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு அங்கே இருந்ததே இல்லைன்னு தான் எழுதிட்டு போகிறாங்க. இவர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முகலாயர் காலத்தில், அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்தில் இவர் இந்த மாதிரி எழுதுறாரு. வர்ணமுறைன்ற ஒன்று இருக்கிறதாவே அவருக்கு தெரியாத அளவுக்கு இங்கே அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அப்படின்னா இந்த 500 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் ஆட்சி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு முன்னாடியும் இந்த வர்ணமுறை, குடிவழி சாதி முறை என்பது இந்த இந்தியாவில் எல்லாருடைய மனசுலையும் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ நாம் பார்க்குற அளவுக்கு மிக கொடூரமான விஷயமா இல்லைன்றது தான் இவங்களுடைய எழுத்துக்கள் உறுதிப்படுத்துது. சரி, இவங்களாவது பரவாயில்ல வெளியிருந்து வந்தாங்க. இன்னொருத்தர் அக்பருடைய கோர்ட்டில் அவர் கூடவே தினசரி வேலை பார்த்த முக்கியமானவர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு தெளிவாக. அவர் இங்கே பிராமணர்கள் இருந்தாங்க, சத்திரியர்கள் இருந்தாங்க, இது மாதிரியான வர்ணமுறை இருந்தது. ஆனால் இது எல்லாமே சமூகத்தின் ஒரு கட்டமைப்பாக இருந்ததே தவிர இந்த தீண்டத்தகாதவர் என்ற முறையில் கிடையவே கிடையாதுன்னு ஒரு இஸ்லாமியர் இங்கே தினசரி இந்தியாவில் என்ன நடந்துச்சுன்னு எழுதினவர் தெளிவாக எழுதிட்டு போயிருக்காரு. இஸ்லாமியர்கள் இருந்த காலத்தில் கூட அது கொடூரமானதான் மாற்றப்படலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒருத்தர் தான் இதை இப்படி எழுதுறாரு. அப்படின்னா இவங்களுக்கு அடுத்து இவங்க கிட்ட இருந்து திருட்டுத்தனமாக ஆட்சியை கைப்பற்றிய
மிஷினரிகள் தான் என்ன பண்ணுறானுங்கன்னா தெளிவாக இங்கே சாதிய முறையில் அடக்குமுறை ஒடுக்குமுறை பிறப்பு எல்லாத்தையுமே வச்சு நடத்துகிறாங்கன்னு திருட்டு வேலையை பண்ணிட்டு போயிருக்கானுங்க. அதுக்கான சிறந்த ஆதாரம் தான் இந்த 3 பேருடைய இந்த ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட். இதில் வந்து இந்த மேலே சொன்ன 2 பேரதை கூட விட்டுருங்க. இப்போ நான் இந்த அக்பருடைய கோர்ட்டில் வேலை செஞ்சாருன்னு சொன்னேன் இல்லையா, அவருடைய எழுத்துக்களை படித்து பார்த்தீங்கன்னா கூட தெளிவாக தெரியும் அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு. அதை படித்தோம். இல்லை எங்களுக்கு வந்து சாதியை வந்து இந்தியா தான் கண்டுபிடிச்சது, இந்தியாவில் வந்து பிதுக்கப்படுறது ஒடுக்கப்படுறதெல்லாம் இருக்குதுன்னு இன்னுமே நம்பினீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவேன். கிளியராக இந்த போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்து நம்மக்கிட்ட இருந்த வளத்தை கொள்ளையடிக்க திருட இந்த திருட்டு பசங்க உருவாக்குனது தான் இந்த இல்லாத அடக்குமுறை ஒடுக்குமுறை. இதில் வந்து நிறைய பேர் உருவானுங்க, மகாபாரதத்தில் இருக்குது, ராமாயணத்தில் இருக்குது, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இந்த வேதங்கள் எல்லாத்துலேயுமே இது சொல்லுது. எந்த ஒரு இந்து புராணத்துலேயும் சரி இலக்கியத்திலும் சரி ரத்த வழியாக ஒருத்தனுடைய உயர்வு தாழ்வு இருக்குன்னு எதுலையுமே சொன்னதே கிடையாது. இந்த ரத்த வழியாக உயர்வு தாழ்வு இருக்குன்னு சொன்னது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்த பழக்கம் தான் அது. அவனுங்க தான் ரத்த முறையில் ஒருத்தன் அரசனாக பிறப்பான், இன்னொருத்தன் விவசாயியாக பிறப்பான், இன்னொருத்தன் பிச்சைக்காரனாக பிறப்பான்னு இந்த ஏற்றத்தாழ்வை வச்சு வாழ்ந்தவனுங்க தான் இந்த ஐரோப்பியனுங்க. இவனுங்க வந்து அதை புகுத்திட்டு அவனுங்கனவோ நல்லவனுங்க மாதிரி இன்னி வரைக்குமே உருண்டுட்டு இருக்கானுங்க. அவனுங்க சொன்ன இந்த கதையை நம்பி நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், உருண்டுட்டு இருக்கோம். இந்தியாவை வந்து நாங்கள் காப்பாற்ற வந்தோம், சாதியிலிருந்து நாங்கள் மீட்டு அவங்களுக்கு நல்வழியை கற்றுக் கொடுக்க வந்தோம், இந்தியாவில் ட்ரெயின் ஓட்ட வந்தோம், இந்தியாவையே காப்பாற்ற வந்தோம்னு உருண்டுட்டு இருந்த இந்த பிரிட்டிஷ்காரனுங்க கிட்ட இவனுங்களுடைய நாட்டில் ஏர்லி 20th century வரைக்கும் நைட் மேன்னு ஒரு குழுவை இவனுங்க எதுக்கு பயன்படுத்துனானுங்கன்னு கேட்டிங்கன்னா எவனுக்கும் பதில் சொல்ல தெரியாது. அந்த குழுவை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு தேடி பாருங்க. அதே மாதிரி இன்னொரு குழு இருக்குது, காங் ஃபார்மர்ஸ்னு. அவங்கள எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு, அதாவது இந்தியர்களுக்கு சாதினா என்ன, அது ரொம்ப கொடூரமான விஷயம், மக்களை வந்து நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பாடை எடுக்கிற அளவுக்கு தகுதியானவங்களான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். காரி துப்புற அளவுக்கு தான் இவனுங்களுடைய நாட்டை இவனுங்க வச்சுருந்தானுங்க. எப்போ ஏர்லி 20th century வரைக்கும். கேஸ்ட் சம்பந்தமாக இந்தியாவை பற்றி ஒருத்தர் எழுதுறாருன்னா அவர் தான் வெள்ளை இனத்தைச் சேர்ந்த வெள்ளைக்காரர் அலெக்சாண்டர் டோ. இவர் என்ன பண்ணுறாருன்னா பாரசீக புத்தகமான ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்துஸ்தான் புத்தகத்தை 1768 என்ன பண்ணுறாருன்னா மொழிபெயர்க்கிறாரு. இதில் அவர் இன்ட்ரோடக்ஷன் தராரு. அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவில் இந்த ஐரோப்பியர்கள் சொல்வது போல சதி என்ற முறை எங்கேயுமே கிடையாது, யாருமே அதை பின்பற்றவே இல்லை, அது ஒரு மத ரீதியான சடங்கு கூட கிடையாது, அப்படி ஒரு விஷயம் இங்கே கிடையவே கிடையாதுன்றத அவர் தெளிவாக என்ன பண்ணுறாருன்னா செவிட்லேயே அடித்து குப்பையில் போடுறாரு. அதுக்கடுத்து இவர் சாதியை பற்றி ஒரே பேஜில் தான் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இங்கு 4 ட்ரைப்ஸ் இருந்தாங்க, அதாவது 4 ட்ரைப்ஸ் இருக்காங்க, அதான் இந்த சாதியை பற்றி தான் சொல்கிறாரு. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்னு 4 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. இந்த 4 இனத்தை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணணுமா, அவங்களுடைய கடமையை பண்ணணும். அதிலிருந்து மீறுபவங்க, அந்த கடமையை மீறி நடக்கிறவங்களை இவங்க என்ன பண்ணுவாங்களாம், தீண்டத்தகாதவர்கள்னு தள்ளி வைப்பாங்களாம். இந்த கடமையை செய்யாத அத்தனை பேரையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, தீண்டத்தகாதவர்கள்னு ஒதுக்கி வைப்பாங்க. அதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சமூகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கற்பழிக்கிறவனை பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் யாராவது கூப்பிட்டு வச்சுப்பாங்களா, வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய பையனை கொலைகாரனோடையும் கொள்ளைக்காரனோடையும் கற்பழிக்கிறவங்க கூடயும் பெற்றவங்க பழக விடுவாங்களா, விட மாட்டாங்க. இது நல்லது, இது கெட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயத்த இந்த 4 முறைகளில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, வகுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே எந்த விஷயத்தில் பிரிஞ்சிருந்தாலும் ஒரிசாவில் ஜெகநாத சுவாமியை கும்பிட மட்டும் எல்லாருமே ஒன்றா வந்து கும்பிடுவாங்கன்னு இவர் இந்த விஷயத்தை எங்கேருந்து எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருந்து அங்கே இது மாதிரி நிகழ்வுகள் இருக்குன்றதை எழுதுறாரு. எப்படி, கோவிலுக்குள்ளே பிராமணர்கள் சத்திரியர்களை விட மாட்டாங்க, சூத்திரர்களை விட மாட்டாங்க, தீண்டத்தகாதவர்களும் ஒதுக்கி வச்சாங்கன்னு உருட்டினானுங்க இல்லையா. அலெக்சாண்டர் டோ என்ற வெள்ளைக்காரனே தெளிவாக எழுதுறாரு, இவங்க ஒன்றா மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் சாப்பிடாம கூட இருப்பாங்க. ஆனால் ஜெகநாத சுவாமியை பார்க்கக்கூடிய அந்த கோவிலில் அத்தனை பேரும் ஒன்றா தான் வருவாங்க. எப்படி, சாதிய முறை, இந்த 4 சாதி இருக்குது தெரியுமா, இந்த 4 சாதிய முறையை பார்க்காம அத்தனை பேரும் ஒன்றா வருவாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதுலையே தெரியலையா சாதி என்பது இப்போ நமக்கு உருட்டி திரட்டி வாயில் ஊட்டி வச்சுருக்கானுங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயமே இல்லை அந்த காலத்தில்.
ஆனால் இப்போ தான் அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் எவனுங்க? இந்த ஐரோப்பிய காரணங்க தான். இவனுங்க தான்றதை இவருடைய எழுத்து தெளிவாக சொல்லுது. இந்த 4 சாதியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கடைபிடிக்காமல் சமூகத்துக்கு எதிராக நடக்கிறவனுங்களை என்ன பண்ணுவானுங்க? தீண்டத்தகாதவர்கள் ஒதுக்கி ஊரை தாண்டியே அனுப்பி விட்டுருவாங்க. அவங்களோட யாருமே எந்த விதத்துலையும் பழக்கம் வச்சுக்கவே மாட்டாங்களாம். இதுதான் உண்மையான சாதிய முறை மக்களே. இதுதான் நம்முடைய சமூகத்தின் சரியான நிலையாக இருந்த ஒரு விஷயம். இங்கே இந்த விஷயத்தை அப்படியே திருச்சி அதை வேறு மாதிரி மாத்திரமாக தான் இந்த ஐரோப்பிய அன்பின் மொழியையும் இரக்கத்தின் மொழியையும் நமக்கு கற்றுக் கொடுக்க வந்த திருட்டு பசங்க, மிஷினரி பசங்க. இப்படி ஒரு வெள்ளைக்காரர் தங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒருத்தரே இந்தியாவை பற்றி எவ்வளவு பெருமையாக எழுதியிருக்காரு, அதுலேயும் வேதங்களை பற்றி புகழ்ந்து எழுதியிருக்காரு, இந்தியாவில் சாதிகளை பற்றி இப்படி எழுதியிருக்காரு. இதை நாம் அப்படியே வெளியிட்டோம்னா வேலைக்கே ஆகாது, இதை நாம் வச்சுக்கிட்டு அரசியலும் பண்ண முடியாதுன்னு இவனுங்க மிஷினரிகளுடைய எழுத்துக்களை என்ன பண்ணுறானுங்க? அதை இந்தியாவின் வரலாற்றின் மூலமாக எடுத்துக்கிட்டு இவர் மாதிரியான ஆட்கள் எழுதின விஷயத்தை அப்படியே மறைக்கிறானுங்க. அதன் விளைவாக ஆபே தூபாய் போன்ற மிஷினரிகள் எழுதின இந்த பிராமணர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை இவனுங்க கையில் எடுத்துக்கிட்டு இதுதான் இந்தியாவின் உண்மையான வரலாறு, இப்படித்தான் பிராமணர்கள் இங்கு தீண்டத்தகாத முறையை உருவாக்கினார்கள்னு இஷ்டத்துக்கு கதையை கட்டி விட்டுருக்கானுங்க. அதன் விளைவு இன்னி வரைக்கும் நமக்கு அலெக்சாண்டர் டோ மாதிரியான ஆட்கள் இது மாதிரி எழுதியிருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு நாம் சாதியால் தான் இந்தியா இப்படி இருக்குன்னு பேசுகிற அளவுக்கு நம்ம மூளையை இவனுங்க மாற்றி வச்சுருக்கானுங்க. 1850ஆம் ஆண்டு மெட்ராஸ் மிஷினரி கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்போ இவங்க கிட்ட கேட்குறாங்க, அதாவது இந்தியாவில் இருந்த அத்தனை மிஷினரிகளும் அங்கே வந்திருக்கானுங்க. அவனுங்க கிட்ட கேட்குறானுங்க, என்ன தாண்டா பிரச்சனை, ஏன் இன்னும் மத மாற்றத்தை நம்மளால் முழு அளவில் பண்ண முடியல, ஏன் இன்னும் இந்த இந்து மதம் என்பது இருக்குது, ஏன் இன்னும் எவனுமே அந்த மதத்திலேருந்து வெளியே வர மாட்டானுங்க, என்ன தாண்டா பிரச்சனைன்னு கேட்கும்போது அங்கே இருந்த மிஷினரிகள்லாம் சொல்கிறாங்க, ஐயா இந்த இந்து மதத்துடைய கட்டமைப்பாகவே இந்த சாதி இருக்குது, இவனுங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர வாய்ப்பே இல்லை, இவனுங்க சுத்தமாக அதிலிருந்து வெளியே வரமாட்டேன்னு நடம்பிடிக்கிறானுங்க. இவங்க இந்த சாதிய முறையை மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய பிறப்பிலிருந்தே அதை பின்பற்றி வருவதால் எளிமையாக அவங்கள இவங்களுடைய இந்து மதத்திலிருந்து சாதிய ஒரு பிரச்சனையாக காட்டி வெளியே கொண்டு வர்றது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய மதத்தின் மேலே பற்று இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளால் இதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஐயோ எங்களால் எதுவுமே முடியலை, மத மாற்றமே செய்ய முடியலன்னு அழுகிற அளவுக்கு அந்த காலத்தில் இருந்த மக்கள் அவ்வளவு வலுவாக தங்களுடைய மதத்தின் மேலே இருந்த பற்றையும் தங்களுடைய மதம் இந்த விஷயத்தை எல்லாம் ஏன் சொல்லியிருக்கு, இதனால் சமூகம் எப்படி இயங்குதுன்னு அது எல்லாம் புரிஞ்ச மக்களாக இருந்ததால் இவனுங்களால் எதுவுமே அங்கே பண்ண முடியலை. ஆனால் அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு தெளிவாக புரியுது, இதே சாதியை வச்சு தான் இவங்களை உடைக்க முடியும், பிரிக்க முடியும்னு. இந்த சாதியுடைய மேல்நிலையில் பிராமணர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் அவங்கள ஆட்டுவிக்கிறாங்க, அவங்க தான் இது மாதிரியான பிரிவினையை உண்டாக்கிட்டாங்கன்னு இவனுங்க திணிக்கணும்னு இந்த கான்ஃபரன்ஸில் தான் முடிவு பண்ணுறானுங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவின் 4 பக்கமும் பிராமணர்கள் மீதான வெறுப்பை இவனுங்க விதைக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ தான் இவங்களுடைய இந்த கிறிஸ்தவ மதத்துக்கும் மக்களை, அதாவது தீண்டத்தகாதவர்கள்னு உங்களை ஒதுக்கி வச்சதே இந்த பிராமணர்கள் தான் சொல்லி அவங்கள இந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே புகுத்துறாங்க. இவங்க இந்த மதத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க மூலமாக இந்து மதத்துக்கு எதிராக ஏகப்பட்ட வேலைகளை இவனுங்க திட்டம் போட்டபடி செய்கிறானுங்க. அப்போ தான் இங்கே சாதிய முறை என்பதே மிகப்பெரிய அளவில் ரொம்ப கொடூரமான இறுகிய இப்போ இருக்கிற மாதிரியான கட்டமைப்பாக மாறுது. இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வெள்ளைக்காரர்களே இந்தியாவில் சாதி மிக கொடூரமானதுன்னு எப்போ எழுதுறானுங்கன்னா 1850ஆம் ஆண்டு இந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் தான் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா இது சம்மந்தமாக எழுத ஆரம்பிக்கிறானுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுங்களே இந்த சாதியை பற்றி எதுவுமே எழுதலை. பெருசாக இங்கே அது இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு 850க்கு அப்புறம் உருட்டினானுங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அது மாதிரி எந்த ஒரு எழுத்துலையுமே இவனுங்களே எழுதி வெளியிடவே இல்லை. தாமஸ் மன்ரோ, மார்க் வில்க்ஸ், அதுக்கப்புறம் சார்ல்ஸ் மெட்கால்ஃப் இவங்க எல்லாருமே இந்தியாவை பற்றி பயங்கரமாக எழுதியிருப்பாங்க, சிறப்பாக எழுதியிருப்பாங்க. எப்படிடா இந்த நாடு இப்படி இருக்குது. அதுலேயும் சார்ல்ஸ் மெட்கால்ஃப் அருமையாக எழுதியிருப்பார். எதை பற்றி எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த கிராமத்தில் கிராம மக்கள்
அவங்களுக்கு எது தேவையோ அது எல்லாத்தையும் அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு ஃபாரின் ரிலேஷன்ஸையும் மையப்படுத்தி அதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க எதையுமே கண்டுக்கலை. அவங்களுக்கு தேவையான அத்தனையும் இவங்களே உற்பத்தி பண்ணுறாங்க, இவங்களே அதை விற்கிறாங்க. மன்னர்களுடைய ஆட்சி கவிழலாம், பல குடும்பங்களுடைய ஆட்சி கவிழலாம், இங்கே பல புரட்சிகள் வரலாம். ஆனால் கிராமத்துடைய நிர்வாகமும் கிராம மக்களும் கிராமமும் என்னைக்குமே எந்த ஒரு பாதிப்புக்குள்ளாக்கப்படாமல் இருக்கிற அமைப்பாக இந்த இந்தியாவின் கிராம அமைப்பு இருக்குது. கிராம மக்கள் இருக்கிறாங்கன்னு எவ்வளவு புகழ்ந்து எழுதியிருக்காருன்றதை யோசிச்சு பாருங்கள். இந்த வரிகள் என்னைக்காவது நாம் படித்த பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கணும். ஒரு வெள்ளையன் இந்தியாவுடைய கிராமப்புற ஆட்சியை பற்றி எவ்வளவு தெளிவாக எவ்வளவு அழகாக எழுதியிருக்காருன்னு பாருங்கள். அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, மன்னர்கள் ஆட்சி கூட கவிழலாமா, ஆனால் இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இருக்காதுன்னு அவர் சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் இவங்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம சமூகம் முன்னோக்கிய சமூகமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் அப்படிப்பட்ட சமூகத்தில் இவனுங்க என்ன நுழைச்சிருக்கானுங்க, சாதியை நுழைச்சி எல்லாத்தையுமே நாசப்படுத்திட்டானுங்க. இந்தியாவும் அதன் சாதிய முறையும், இந்தியாவும் அதன் சாதிய கட்டமைப்பும், இந்தியாவும் சாதியும், இது சம்மந்தமாக நாம் பேசணும்னா நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆள் ஒரு வெள்ளையர், காலின் மெக்கன்சி. இந்த காலின் மெக்கன்சி அப்படி என்ன பண்ணார்ன்றதை நாம் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். Until we meet again.